2024 ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனா ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா செயல்படுவார்னு அந்த அணி நிர்வாகம் அறிவிச்சிருக்கிறது ரசிகர்களை ஏமாற்றமடைய வச்சிருக்கு. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் குஜராத் அணியோட கேப்டனா இருந்த பாண்டியாவை மும்பை நிர்வாகம் ட்ரேடிங் முறையில வலுக்கட்டாயமா வாங்கினப்பவே இதற்கான சந்தேகங்கள் வந்துச்சு. தற்போது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிற மும்பை அணியை ஏராளமான ரசிகர்கள் விமர்சிக்கிறதோடு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஃபாலோ பண்றதையும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா சச்சின் தலைமையில ஒரு கோப்பையை வின் பண்றதுக்கே திண்டாடி வந்த மும்பைக்கு 2013 கேப்டனா பொறுப்பேற்ற முதல் வருஷத்திலேயே ரோஹித் சர்மா சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி கொடுத்தாரு. அதே வருஷத்துல சாம்பியன்ஸ் லீக் T20 கோப்பையையும் வின் பண்ணி கொடுத்த அவரு 2015, 2017, 2019, 2020 ஆகிய வருடங்கள்ல மொத்தம் 5 ஐபிஎல் கோப்பையை வின் பண்ணி மும்பையை வெற்றிகரமான அணியா சாதனை படைக்க வச்சாரு. அதனால இந்தியாவோட கேப்டனாவும் முன்னேறின அவரு 2023 உலக கோப்பையில ஃபைனல்ஸ் வரைக்கும் போறதுக்கு முக்கிய பங்காற்றி நல்லாவே செயல்பட்டாரு. அந்த வகையில என்னதான் கோடிகளை கொடுத்தாலும் 5 கோப்பைகளை வின் பண்ணி கொடுத்த நன்றி மற்றும் விசுவாசம் இல்லாம ரோஹித்தை கழட்டி விட்டது பெரும்பாலான மும்பை ரசிகர்கள் கிட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழ்நிலையில ரோஹித் சர்மா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஜெர்சியா போட்டிருக்க மாதிரியான புகைப்படத்தை பதிவிட்டிருக்க முன்னாள் பிளேயர் சுப்பிரமணியம் பத்ரிநாத் இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ட்விட்டர்ல கூறியிருக்கிறது வைரலாகி வருது. அதாவது மதிக்காத மும்பையிலிருந்து வெளியேறி ரோஹித் சென்னை அணிக்கு விளையாடினா நல்லா இருக்கும் அப்படின்ற வகையில சுப்பிரமணியம் பத்ரிநாத் மறைமுகமா கூறியிருக்காரு. அவர் சொல்ற மாதிரி 42 வயசாகிற தோனி சீக்கிரத்துல ஓய்வு பெறுவார் அப்படின்றதால அதுக்கப்புறம் சென்னையை வழி நடத்துறதுக்கு அனுபவம் மிகுந்த ரோஹித் சர்மா மிகவும் சரியானவரா இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதோட பொதுவாகவே சென்னை அணியில 30 வயசை கடந்த பிளேயர்ஸுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்பட்டு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதனால 36 வயசாகிற நீங்க எங்களோட டீம்ல விளையாட தகுதியானவர் அப்படின்னு சில சென்னை ரசிகர்களும் தெரிவிக்கிறாங்க. மேலும் எங்க டீமுக்கு விளையாட வந்தா தோனிக்கு பின்னாடி ஓய்வு பெற வரைக்கும் கேப்டனா செயல்படலாம் அப்படின்னு கணிசமா சென்னை ரசிகர்கள் ரோஹித் சர்மாவுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க.